அதனைத் தொடர்ந்து நன்னிகழ்ச்சி அடுத்த நிகழ்வாக இங்கே உங்கள் முன் உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அல்லாலி முகமது இஸ்மாயில் முஸ்தபி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صادق الوعد الأمين وعلى آله الطيبين وأصحابه الأكرمين وأزواجه الطاهرات أمهات المؤمنين وخلفائه الوارثين ومشايخنا في الدين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. صدق الله مولانا العلي العظيم. சிறப்பான இந்த நன்னிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஷேக் நாயகம் அன்னவர்களுடைய புனிதமான நோக்கம் எங்களையெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடி எந்த பிரயோசனத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று அவர்கள் நாடுகிறார்களோ அந்த முழு பிரயோசனத்தையும் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பொருட்டினால் தந்தருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்திலே படைத்து அதே போன்று இன்னும் ஏராளமான படைப்புகளை படைத்து வைத்திருக்கிறான். அதிலே மனிதனை ஒரு சிறந்த படைப்பாக, ஒரு கண்ணியமான, ஒரு அந்தஸ்தான படைப்பாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். இந்த மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று அவன் நாடுகிறானோ அதே விதமாக நாம் வாழக்கூடிய நேரத்திலே தான் வெற்றி இருக்கிறது. அப்படி இல்லாமல் எப்படியும் வாழலாம் என்ற அடிப்படையிலே வாழக்கூடிய நேரத்திலே அது மனிதனை தோல்வியின் பக்கம்தான் இட்டு செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அந்த மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக, அதை வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி வழிகாட்டி கொண்டிருந்தான். அந்த நபிமார்களுடைய வரிசையில் கடைசியாக இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்டவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலே ஒளிவாக படைத்து வைத்திருந்தான். என்றாலும் நபிமார்களுடைய அந்த வரவிலே கடைசியாக இந்த உலகத்திலே அவர்களை வெளிப்படுத்தி அவர்கள்தான் கடைசி நபி என்று அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு பின்னால் நபி இல்லை என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். லா நபிய பாதி, எனக்கு பின்னால் நபி இல்லை. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நபி என்று அவர்கள் மக்களுக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தி அதன் பின்னால் அந்த மக்களுடைய கல்வை துப்புரவாக்கினார்கள், தூய்மையாக்கினார்கள். மார்க்கத்தை சொன்னார்கள், நலவை எடுத்து சொன்னார்கள், மனிதர்களை தூய்மையாக்கினார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால் ஐயாமுல் ஜாஹிலியா என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த காலத்தை மக்கள் மடத்தளத்திலே மூழ்கி இருந்த காலம்,
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நலவை சொல்லி மார்க்கத்தை சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் கிட்டத்தட்ட 12 வருடங்கள் தொழுகை ஃபர்லாக்கப்படுவதற்கு முன்னால் 12 வருடங்களாக இந்த விடயத்தை தான் அவர்கள் செய்தார்கள், உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டித்தந்த இந்த வழியைத்தான் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள், தாபியீங்கள், தபவு தாபியீங்கள், இப்படியாக ஷைഖுமார்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் புனிதமான தரீக்காக்கள், ஹக்கான நேரான புனிதமான தரீக்காக்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த விடயங்களை செய்து மனிதரை சீர்திருத்தவாதிகளை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இப்படியான ஒரு சிறப்பான எமது கல்வை துப்புரவாக்கி தூய்மைப்படுத்தி அமல்களை செய்து வெற்றி பெறக்கூடிய சிறப்பான ஒரு வழியை எமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். காதிரத் நபவியா தரீக்காவிலே ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா விடயங்களையும் அழகான முறையிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை எங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், நாம் வாழக்கூடிய எமது வாழ்க்கை முழுக்கவுமே தொழுது கொண்டே இருக்க வேண்டுமா, நோன்பு பிடித்து கொண்டே இருக்க வேண்டுமா? இப்படியாக அமல்கள் வெளிரங்கமாக தொழுகை நோன்பு இப்படியான அமல்களை செய்து கொண்டு மாத்திரம் இருந்தால் அதுதான் வெற்றிக்கு வழியா என்ற ஒரு எண்ணம் எமது கல்வியிலே வர இடமுண்டு. இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம். அதில் பூரணமான விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய அமல்களை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்யக்கூடிய அமல்களை பற்றி கேட்பதற்கு 3 சஹாபா பெருமக்கள் வருகிறார்கள் அவருடைய மனைவிமாருடைய வீட்டுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நேரத்தில் அங்கே இருக்கவில்லை. அப்பொழுது வந்து விசாரிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எப்படி? அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அவர்களுடைய அமல்களை பற்றி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படித்தான் அமல்களை செய்வார்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்திலே இவர்கள் 3 பேர்களும் பேசிக்கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவம் என்பது அவர்களுக்கு கிடையாது. அப்படி மன்னிக்கப்பட்ட நபி நன்மை செய்தால் நன்மை மாத்திரம்தான், பாவம் என்பது அவர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்க அவர்கள் இப்படியா கொஞ்சமான அமல்களை செய்தால் அவர்களுக்கு போதும் அல்லவா? நாங்கள் அப்படி அல்லவே. நன்மை செய்தால் எங்களுக்கு நன்மை இருக்கிறது, இபாதத்தை செய்தால் எங்களுக்கு நன்மை இருக்கிறது, பாவம் செய்தால் எங்களுக்கு பாவம் எழுதப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. அவர்கள் மௌசூமீன்களை சேர்க்கப்பட்டவர்கள், பாவங்கள் அவர்களுக்கு பாவமே இல்லை, நன்மை மாத்திரம்தான். இப்படியே இந்த 3 சஹாபாக்களும் பேசிக்கொண்டு 3 பேர்களும் 3 முடிவுக்கு வருகிறார்கள். எப்படி? ஒரு சஹாபி சொல்லுகிறார்கள், நான் இரவிலே உறங்க மாட்டேன், படுக்க மாட்டேன், இரவு முழுக்கவுமே விழிச்சு நின்று வணக்கம் செய்வேன், இபாதத்தை செய்வேன், தொழுவேன், இபாதத்துகளை செய்வேன், படுக்க மாட்டேன். இன்னும் ஒரு சஹாபி முடிவுக்கு வருகிறார், எப்படி? நான் பகல் காலங்களிலே சுன்னத்தான் நோன்பை எந்த நாளுமே நோற்றுக்கொண்டிருப்பேன், பகல் நேரத்தில் நோன்பு விட்டு இருக்க மாட்டேன், எந்த நாளுமே சுன்னத்தான் நோன்பு நோட்பேன். இன்னும் ஒரு சஹாபி, 3வது சஹாபி முடிவுக்குறார், எப்படி? நான் திருமணம் முடிக்க மாட்டேன், கல்யாணம் முடிச்ச மாட்டேன். கல்யாணம் முடிச்சா பொண்ணை பார்க்கணுமெண்டு பிள்ளைகளை பார்க்கணும் இப்படி எல்லாம் இருக்குது தானே. அப்போ அந்த நிலை ஆகிவிட்டால் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு கஷ்டமாகிவிடும், நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் என்று 3 பேரும் 3 முடிவுக்கு வருகிறார்கள். இவர்களுடைய முடிவு உங்களுடைய சிந்தனைக்கு எப்படி படுகிறது? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நலவான முடிவா இல்லையா? அவர் நல்ல நல்ல விஷயத்துக்கு தானே முடிவெடுத்திருக்காங்க. ஒரு சஹாபி சொல்லுகிறார் நான் இரவு முழுக்கமே தொழுது கொண்டே இருப்பேன். இன்னொரு சஹாபி சொல்லுகிறார்கள் நான் பகல் முழுக்கமே நோன்பு பிடித்துக் கொண்டு இருப்பேன். இன்னொரு சஹாபி சொல்லுகிறான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், இபாதத் செஞ்சு கொண்டு இருப்பேன். சரியில்லை முடிவா இது? சரியில்லை, சரியா?
அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பின்னாலேருந்து கேட்டுக்கொண்டு முன்னுக்கு வந்து சொல்லுறாங்க, நீங்கள் 3 பேருமா எப்படி பேசிக்கொண்டிருந்தீங்க என்று சொல்லிவிட்டு, நான் பகல் காலங்களிலே நோன்பு சுன்னத்தான நோற்று மீப்பேன், விட்டு மீப்பேன். இரவு நேரத்திலே சுன்னத்தான வணக்கங்களை, இரவு தொழுகைகள் இப்படியாக விழித்திருந்து இபாதத்தை செய்வேன், உறங்குவேன். அதே போன்று திருமணம் முடித்து வாழுவேன். இதுதான் எனது வழிமுறை, இதுதான் எனது வழிமுறை. இந்த வழிமுறை யார் விடுகிறார்களோ அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்படி நீங்கள் சொன்ன பதில் சரி? அப்போ சரி, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் பகல் காலத்தில் நோன்பு சுன்னத்தான் நோன்பை நோட்பேன், ஒட்டுமிப்பேன். இரவு நேரத்தில் வந்து விழித்திருந்து இபாதத்து தொழுகை போன்ற வணக்கங்களை செய்வேன், உறங்குவேன், பெண்களை திருமணம் முடித்து வாழுவேன். இதுதான் எனது வழிமுறை. இந்த வழிமுறை யார் பின்பற்றி வாழுகிறார்களோ அவர்கள் தான் என்னை சேர்ந்தவர்கள், யார் புறக்கணிக்கிறார்களோ என்னை சேர்ந்தவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இதுதான் வணக்கத்துடைய முறை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை கொண்டு ஏவி இருக்கிறான், நோன்பை கொண்டு ஏவி இருக்கிறான். அந்தந்த ஃபர்லான விடயங்களுக்கு நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்லான தொழுகை 5 வக்து, அதே போன்று ஃபர்லான நோன்பு ரமலானுடைய மாதம், இப்படி வக்து குறிக்கப்பட்டிருக்கிறது. சுன்னத்தானவைகள் எல்லாம் அவங்கட தாக்கத்துக்கு, அவங்கட மட்டுக்குத்தான் அவைகளை செய்து கொள்ள வேண்டும். அதல்லாமல் எங்களோட தாக்கத்துக்கு மேலால் நாங்கள் செய்து கொண்டு போக மார்க்கம் அனுமதி தரவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், நீங்கள் சக்தியுள்ள அளவுக்கு அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், அல்லாஹ்வை நீங்கள் தக்வா. பிள்ளைகள் வந்து தூங்கி கொண்டிருக்காம பேசி கொண்டிருக்காம செல்லத்தை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. ஒரு பிரயோசனத்துக்காக வேண்டி எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். சரி, அதபு இந்த ஒழுக்கத்தை பேணிக்கொள்ளணும் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், நீங்கள் சக்தியுள்ள அளவுக்கு அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, ஒரு நஃப்ஸ், ஒரு ஆத்மா, ஒரு மனிதனுடைய தாக்கத்துக்கு அல்லாமல் அல்லாஹ் வருத்தப்படுத்த மாட்டான், குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த முறைக்கு தான் அமல்கள் செய்யப்பட வேண்டும். இதுதான் முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய காலத்தில் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட்டாளி மாறாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டாளியாக ஆக்கி விட்டாங்க. இந்த அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு இப்படித்தான், அவங்க ஊட்ட பார்க்க மாட்டாங்க, பொஞ்சாயை பார்க்க மாட்டாங்க, அவங்க பால் முழுக்கோமே நோம்பிடித்து கொண்டிருப்பாங்க, இரவு முழுக்கோமே நின்று வணங்கி கொண்டிருப்பாங்க. இப்படி இருக்க நேரத்தில் ஒரு நாள் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களோட மனைவி உடுப்பை பார்த்து ஆகவே பழமையான ஒரு உடுப்பு. அவங்களோட நிலைமை என்னென்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு உலகத்தை பற்றி கணக்கு கொண்டு இல்லை, உங்களோட கூட்டாளி அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு கண்டு. அப்படியே கொள்ள அவங்க வெளியில் போய்த்திருந்தாங்க. வந்ததுக்கு பிறகு இவங்க கேட்காங்க, என்ன செய்தி, அப்புறம் இவங்களுக்காக வேண்டி உணவுகளை சமைச்சு வச்சுட்டு சொல்லுவாங்க, நான் நோம்பு நீங்கள் தின்னுங்கன்னு சொல்லி. அப்போ சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, நீங்கள் தின்னாமல் நான் தின்ன மாட்டேன். அப்போ ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி தின்ன வச்சு அவங்க தின்ட்டாங்க. இரவு நேரம் ஆகிறது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுக்கு உறங்குவதற்காக வேண்டி இடம் எடுத்து கொடுக்காங்க. இப்போ நீங்கள் இந்த உறங்கிக்கோங்கோ, நான் நின்று வணங்க போகிறேன்னு சொல்லி. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, இல்லை நீங்கள் என்னோட படுக்கணும். ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு படுக்க வைக்காங்க. அவன் படுக்காங்க. தஹஜ்ஜுத் நேரம் வந்து பிறகு சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி விடுவாங்க, இப்போ வைத்து இபாதத் செய்யுங்க. இப்போ இவங்க முறப்பாடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த செய்தியை கொண்டு போகிறேன். சல்மான் அல் ஃபாரிசி அவங்க எனக்கு நான் வளமையில செய்தி வரக்கூடிய அந்த பகல் முழுக்கோமே நோபிடிக்க நிலை, இரவு முழுக்கோமே நின்று வணங்கக்கூடிய நிலையை தடுத்துட்டாங்க என்ற ஒரு முறப்பாடாக அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு போகிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த வாய்க்கு சொன்னாங்க, சல்மான் அல் ஃபாரிசி சொன்னது சரி, அவர் சொன்ன மாதிரி தான் வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னாங்க. சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுக்காங்க இவங்களுக்கு, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹுக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஹக் இருக்கிறது, உங்களுடைய கண்ணுக்கண்டு ஒரு ஹக் இருக்கிறது, உங்களுடைய மனைவிக்கண்டு ஒரு ஹக் இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்துக்கண்டு ஒரு ஹக் இருக்கிறது, இதெல்லாம் பேணணும் என்று சொல்லிக் கொடுக்காங்க. இப்படிதான் வாழ்க்கை முறை. இந்த அடிப்படையிலே தான் ஹக்கான தரீக்காக்களில் ஷேகுமார்கள் அமல்களை வச்சு தந்திருக்காங்க. அந்த வகையில் எங்களுடைய தரீக்கா காதிரத்து நபவியா, புனிதமான எங்களுடைய தரீக்கா, அந்த தரீக்காவில் எங்களுடைய மஷாயிகுமார்களுடைய அமல்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நேரங்களை ஒதுக்கி புனிதமான சின்ன சின்ன அமல்களாகவும் பெரும் பெரும் நன்மைகளை தரக்கூடிய அமல்களாகவும் எங்களுக்கு வைத்து தந்திருக்கிறாங்க.
அப்போ நாங்கள் எங்களுக்கு வச்சு தந்திருக்கக்கூடிய அந்த அமல்களை மதித்து அவைகளை நாங்கள் செஞ்சு வரணும். எங்களுக்கு பெரிசா நேரம் உதவி கொண்டு வச்சோண்டி இதொண்டு இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு சின்ன அமல்களாகவும் பெரும் கூலிகளை தரக்கூடியதாகவும் அதை செஞ்சுக்கோறதுக்கு லேசான முறையிலே தான் எங்களுக்கு அமல்களை வச்சு தந்திக்காங்க. இந்த தனிப்பட்ட முறை செய்யக்கூடிய அமல்களை வச்சு தந்து ஒவ்வொரு நாளும் செய்ததுக்கு ஏற்பாடு செஞ்சதுக்காங்க. அதுபோல் கூட்டாக செய்யக்கூடிய அமல்களை எங்களுக்கு தந்து தக்கியாக்கல்ல அமல்களை வச்சு தந்திக்காங்க. இப்போ தனிப்பட்ட அமல்னு சொல்லி பார்க்கணேத்தைக்கு அமல்களின் சிறப்புன்னு உங்களுக்கு தரவு போடப்பட்டிருக்கிறது. அமல்களும் சிறப்புகளும் அதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்கோம். எந்த நாளும் ஓத வேண்டிய அவர் அது காலை மாலை ஓத வேண்டிய அவர் உங்களுக்கு கையில் ட்வீட் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்கள். காலை மாலை ஓத வேண்டிய அவர்கள். இப்போ நாங்கள் சுப தொழுட்டு வந்து அந்த அமல் நாங்கள் செஞ்சோம் தானே. பேச்சை நீ பாடிக்கோங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 25 தடவை ஓதினோம். காலையில் ஓதினோம் தானே. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம் லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்-அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் என்று 27 தடவை நாங்கள் ஓதினோம் தானே. சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று 27 தடவை ஓதினோம். இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்த? மணித்தர கணக்கு போனா 1 ஹவர் 2 ஹவர் ஒரு நாள் முழுக்க அப்படி நடக்கல. சொற்பமான நேரம். இந்த சொற்பமான நேரத்தில் அந்த செஞ்ச அமல பார்க்கணத்துக்கு வந்து நிரப்பமான பெரிய கூலியை தரக்கூடியதாகத்தான் அவைகள் ஈக்கி. அப்படிப்பட்ட அமலைத்தான் எங்களுக்கு வச்சு தந்திக்காங்க. அதில் பாருங்க, லா இலாஹ இல்லல்லா. இந்த லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரு அவருடைய விஷயத்தை சொல்லும்போது எப்படி எழுதிக்காங்க, எவன் ஒருவன் லா இலாஹ இல்லல்லா என்று 100 தடவைகள் சொல்லுகிறானோ கியாமத்து நாளில் அவனது முகம் பூரண சந்திரனை போல் பிரகாசித்து கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ் அவனை எழுப்புவான். அந்நாளில் அவனுடைய அமலை விட சிறந்த ஒரு அமலை வேறு யாரும் செய்திருக்க மாட்டார்கள், அவனை போன்று அல்லது அவனை விட அதிகமாக சொன்னவர்களை தவிர. இந்த ஹதீஸ் தபரானியில் வருகிறது. அதான் தபரானி போட்டிக்க கையில் டீட்டிக்க பார்த்துக்கொள்ளும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ஒரு மனிதன் 100 தடவை சொன்னால் 100 தடவை சொன்னால் கியாமத்தினால் அவன் எழுப்பப்படும் பொழுது எப்படி இருக்குமான முகம் பூரண சந்திரனாக இருக்கும். பூரண சந்திரன் கண்டிக்கிறானே, நிரப்பமான ஒளிவை தரக்கூடியதாக இருக்கிறது. பூரண சந்திரனை போன்று முகம் பிரகாசித்து கொண்டிருக்கும் கியாமத்து நாளில். அதுபோல் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு நாங்கள் 100 தடவை சொல்லுகின்றோம். சொல்ல நேரத்தில் அந்த நாளில் அவனை விட சிறந்த ஒரு அமலை செஞ்சவன் யாருன்னு கண்டுகொள்ள மாட்டீங்க. அந்த அளவுக்கு சிறப்பானவனாகத்தான் அவனை கணிக்கப்படுது. தார 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவனை அதை விட கூட செஞ்சவங்களை தவிர அவங்களுக்கு அதை விட சிறப்பு. அப்போ நாங்கள் 100 தடவை ஒரு நாளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் எங்களுக்கு கிடைச்ச வாக்கியம் என்ன? எங்களோட முகம் கியாமத்தில் பூரண சந்திரனை போகிற முகமாக எங்களோட முகத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கிறான். அது பெரிய பாக்கியம் தானே, அது பெரும் ஒரு பாக்கியம். அப்போ அந்த நாளில் எங்களை போல் அமல் செஞ்சவங்க யாரும் கிடையாது. யாருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தைக்கு அதை விட கூடுதலாக செஞ்சவங்களை தவிர. அப்போ நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு 100ஓட நாங்கள் ஒரு நாளைக்கு செல்லணும். எப்படின்னு சொல்லுகிறோம்? காலையில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு 25 தடவை நாங்கள் ஓதுகிறோம். அப்போ இதே மாதிரி மாலையிலே ஓதுகிறோம் தானே, ஓதுவோம் தானே, சொல்லிக்கல. அப்போ காலையில் 25, மாலையில் 50 விடுத்தோம். ஹத்தாத் ராத்திபை நாங்கள் ஒவ்வொரு நாளும் முதல் எங்களை ஷேகுமாரில் ஏவிக்காங்க. ஹத்தாத் ராத்திப் ஒரு 10 நிமிஷம் தான் போகும். ஹத்தாத் ராத்திபுக்கும் ஒரு 10 நிமிஷம். அப்போ அதில் வந்து நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ்னு 25 தடவை ஓதுகிறோம். அது லா இலாஹ இல்லல்லாஹ் 2 ஒன்றுக்கு சேர்த்து. அப்போ எத்தனை தடவை வார் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது? 50 தடவை வார். இப்போ இந்த காலை மாலை 25 25 50 ஹத்தாத் ராத்திப் நம்ம எத்தனை தடவை ஓதப்படுது? 100 தடவை ஓதப்படுது. இப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த நன்மை அடைஞ்சிக்கூட நிற்கும். எந்த நன்மை? கியாமத்தினால் எங்களோட முகம் பிரகாசமாக தைக்கும். சந்தேகம் இல்லை. சந்தேக கூட ஹதீஸ் சந்தேக முடியுமா? ஹதீஸ் சந்தேகிக்க முடியாது, சந்தேகக்கூடாது. சந்தேகத்தால் குஃப்ரில் வைத்து சேர்க்கும். அப்போ எங்களை மஷாயிகுமார்கள் லேசான முறையில் இப்போ எங்களுக்கு எவ்வளோ நேரம் பேத்திக்கு இதை எடுத்துக்கோறதுக்கு? இது எடுத்துக்கோறது இந்த பார்க்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பேத்திக்கு? டைம் எடுத்து பேத்தே இல்லை. 24 ஹவரில் ஒரு ஹவர் பேத்திக்கா இல்லை, ஏதோ நிமிஷ கணக்கு தான் பேத்திக்கு.
அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொறுமதி அப்படி இருந்து கொண்டிருக்குது. அதுண்டு. அடுத்து சொன்னாங்க திக்ருகள் மிகச்சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், துஆக்கள் மிகச்சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஆதாரம் திருமிதி நசாயி. சரியா? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது திக்ருகளில் மிகச்சிறந்த திக்ர், அஃதலு திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இப்படிப்பட்ட திக்ருகளில் மிகச்சிறந்த ஒரு திக்ரைத்தான் எங்களுடைய ஷேகுமார்கள் நீங்கள் இதை கட்டாயமாக ஒவ்வொரு நாளைக்கு 100 விடுத்தம் ஓதக்கூடிய முறைக்கு அமைச்சு வச்சு எங்களுக்கு ஓத சொல்லிக்காங்க. அப்போ அதை நாங்கள் கட்டாயம் அதை பேணிக்கொள்ளணும். அதுபோல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை எந்த அமலாலும் முந்த முடியாது, மேலும் எந்த பாவத்தையும் அது விட்டு வைக்கவும் மாட்டாது, அழித்து விடும். இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ஒரு மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சொன்ன சொல்லுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய இந்த நன்மை இருக்கிறதானே, அந்த நன்மையை எந்த அமலாலும் முந்த முடியாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ருக்கு வைத்திருக்கிறான். சரியா? அது மாத்திரமல்ல, இப்போ எங்களால் நடக்கக்கூடிய பாவங்க, இப்போ நாங்கள் நன்மை செய்யத்தை விட கூடுதலாக பாவம் தான் செய்கிறோம். பார்த்தா பாவம், கேட்டா பாவம், பேசினா பாவம், வாயை திறந்தால் ஏதாவது சும்மா பேசிக்கும், ஏதாவது கெடுதிய கண்ணாலாம் பார்த்து கொண்டிருப்போம், கெடுதியான விஷயத்தை காதலாம் கேட்டுக்கொண்டிருப்போம். இக்கேதான் நடக்குதானே மனுஷர். அப்படி நலவின் பக்கம் மனுஷர் போகிறதை விட கெடுதியின் பக்கம் தான் நல்லா திரும்பி கொண்டிருப்பாங்க. ஷைத்தான வேலை அப்படித்தான். அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் மிகுதமான அமலை எந்த அமலால் முந்த முடியாத நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்காக வேண்டி தருகிறான். அது மாத்திரமல்ல, இன்னும் பாவங்கள் ஒன்றையும் விட்டு வைக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான், அழித்து விடுகிறான். அப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. டைம் ஒன்று பெய்த்தில்லை, ஆனால் இதெல்லாம் கிடைக்கிது. டைம் ஒன்று பெருசாக பெய்த்தில்லை, இப்படியான பாக்கியம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. இன்னும் ஒன்று வந்திக்கு நிச்சயமாக எவனொருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடினவனாக சொன்னால் அல்லாஹ் அவனை நரகத்தை விட்டும் ஹராமாக்கி விடுகிறான். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். சரியா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய முகத்தை, அல்லாஹுவை நாடி அவன் சொல்லுகிறான். அல்லாஹுக்காக வேண்டி இந்த கலிமாவை நான் சொல்லுகிறேன். லேசா சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ், லேசான ஒரு வார்த்தை. இதே அல்லாஹுக்காக வேண்டி நான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹுடைய முகத்தை நாடி அவன் சொல்லக்கூடிய நேரத்தில் நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை ஹராமாக்கிடுறான். அப்போ அவனை சுவர்க்கவாதியாக ஆக்கி விடுகிறான். இதனால் கிடைக்கியது லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற சின்ன கலிமாவால் கிடைக்கியது. அப்போ பெரும்பாக்கியம், முகம் பூரண சந்திரனை போல முகம் ஈக்கும் கியாமத்து நாளில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நன்மைகள் ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. இந்த நன்மைகளை எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்விலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அதைத்தான் எங்களை செய்யுமாறு லேசான முறையில் கஷ்டப்படுத்தாமல் லேசான முறையில் நீங்கள் வெள்ளைக்கு 25 பயணம், மாலையில் 25 பயணம், 50 ஹத்தத்ராத்தி போதுங்க 50 பயணம் மதிப்படுது, 100 பயணம் சொல்லிப்படுது. அப்போ இது எந்த நாளுமே நாங்கள் செஞ்சு வந்தால் எப்படி இருக்கும்? சின்ன நேரத்தில் பெரும் கொண்ட ஒரு நன்மையை சேகரிச்சிக்கக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு ஏற்படுகிறது. சரியா? இதுக்காக வேண்டி தெக்கியாக்கு வந்து நீங்கள் 24 மணி நேரத்தை மீது கொண்டு சொன்னாங்களா? நிற்கல. இதுக்காக வேண்டி 24 மணி நேரத்தில் நீங்கள் தெக்கியாக்கு வந்தால் நிற்கணும், இல்லாட்டி பள்ளியில் வைத்து நிற்கணும் சொன்னாங்களா? இல்லை, இதை நீங்கள் இடத்துலேருந்து செஞ்சுக்கொண்டா இப்படியா நன்மை உங்களுக்கு ஈக்கேன்னு சொன்னாங்க. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் விஷயம். அதுபோல் இன்னும் ஏராளமான ஹதீஸுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸுகள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு சில ஹதீஸை சொல்லி காட்டினோம், அதையே போதும் என்று நினைக்கிறேன். சரியா? அடுத்த பாருங்க. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்கள் சொன்னோம். அதுபோல் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று ஓதினோம். எத்தனை பயணம் ஓதினோம்? காலையில் 27. அதுபோல் மாலையிலும் 27 பயணம் ஓதணும். அப்போ இதை பற்றி சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமத்தானி ஹபீபத்தான் அல் ரஹ்மான் ஹஃபீபத்தான் அல் லிசான் சகீலத்தானி ஃபில் மீசான் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சரியா? 2 வாக்கியங்கள், 2 சொற்கள், 2 வாக்கியங்கள். அவை நாவுக்கு மிக எளிதானவையாகவும் நன்மை தீமை நிற்கப்படும் தராசில் மீதானில் கனமானவையாகவும் அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹு தாலாவின் பிரியத்திற்குரியதாகவும் அவை சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்வுக்கு மிகவுமே விருப்பமான 2, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவுமே விரும்பி பார்க்கக்கூடிய 2 கலிமா.
அது செல்லுறதுக்கு நாக்குக்கு மிகவுமே என்ன, அது மிக லேசி. சரியா? அதே நேரத்தில் எங்களோட நன்மை தீமை நிற்கக்கூடிய தராசிக்கு தானே, அந்த தராசை நல்லாவே பாரமாக்கும், தராசை பாரமாக்கும். அதுதான் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற களிமா. சரியா? இந்த களிமா செல்லதுக்கு எவ்வளோ நேரம் போகும்? பெரிய டைம் எடுக்காது. சின்ன ஒரு சொல், சின்ன 2 வாக்கியம். காலையில் 27, மாலையில் 20. காலையில் நேரத்தில் சொன்னோம், ஓதினோம், பெரிய நேரம் மட்டும் போவல்ல. அப்போ இதை இதை ஓதினால் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற ஓத நேரத்துக்கு இது அல்லாஹ் மிக விருப்பமாக பாரம் எடுக்கக்கூடியது. மீதான தராசை அப்படியே பாரமாக்கிவிடும். அதுபோல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது மீதான தராசை நல்லா பாரமாக்கிவிடும், நாவுக்கு மிக லேசானது. அதைத்தான் எங்களுடைய ஷேகுமாறு எங்களுக்கு காலையில் ஓதி வாருங்கள், மாலையில் 27 விடுத்தமாக அதை ஓதி வாருங்கள் என்று வைத்து தந்தார்கள். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் இன்னும் சூரியன் உதயமாவதற்கு முன்னரும் அதன் அஸ்தமனத்துக்கு முன்னரும் உமது ரிச்சகன் புகழை கொண்டு துதி செய்து கொண்டிருப்பீராக. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் 50-39. சரியா? சூரியன் உதயமாவதற்கு முன்னரும் அதன் அஸ்தமனத்துக்கு பின்னரும், அஸ்தமனத்துக்கு முன்னரும். சரியா? சூரியன் உதயமாவதற்கு முன்னரும் அதன் அஸ்தமனத்துக்கு, சூரியன் உதிச்ச முதவும் மற்ற அஸ்தமனத்துக்கு முதவும் உமது இரட்சகன் புகழை கொண்டு துதி செய்து கொண்டு இருப்பீராக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இதை நாங்கள் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் ஓதிட்டு, அதே போல் மாலை நேரத்தில் சூரியன் மறையத்துக்கு முன்னால் ஓதின நேரத்தில் இந்த குர்ஆனாயத்துக்கு உட்பட்டவர்களாக ஆகிறோம். இது சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற களிமாவை. சரியா? அல்லாஹ்வை துதி செய்யக்கூடிய களிமா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகிறேன், வபிஹம்திஹி அவனுடைய புகழை கொண்டு, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வலுப்பமான அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகிறேன். அப்போ அவனை துதி செய்கிறோம் அல்லாஹ்வை. எப்பொழுது? சூரியன் உதயமாவதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும். அப்போ இதை நாங்கள் செஞ்சு கொண்டு வந்தால் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு, அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவங்களாக நாங்கள் மாறுவோம். அப்போ இதை எங்களுடைய ஷேகுமார் எங்களுக்கு வச்சு தந்தான், இப்படி ஓதுங்கோன்னு சொல்லி. இப்போ அந்த ஆயத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் ஆகக்கூடிய நிலையை எங்களுடைய மஷாயிகுமார், எங்களுடைய ஷேகுமார் எங்களாக்கி வச்சு. அப்போ எவ்வளோ பெரிய சேவை எங்களெல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க பாருங்க. சின்ன நேரத்தில், சின்ன ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுக்கி செய்கிற நேரத்தில் எவ்வளோ ஒரு பெரிய சேவை எங்களுடைய ஷேகுமார் எங்களால் செஞ்சு கொண்டிருக்காங்க. எவன் ஒருவன் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று ஒரு தடவை சொன்னால் அவனுக்கு 1,24,000 நன்மை எழுதப்படும். துருல் மன்சூரில் வரக்கூடிய செய்தி. சரியா? 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். அந்த எண்ணிக்கைக்கு நாங்கள் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று ஒருக்க சொன்னால், ஒரு தடவை, சரியா, இந்த அளவு நன்மை எழுதப்படும். லேசான 2 களிமா. அப்போ நாவுக்கு மிக லேசானது, அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது, மீதாண்ட தாராசை பாரமாக்கக்கூடியது, 1,24,000 நன்மையை தரக்கூடியது. இப்படியானதை தான் எங்களுடைய ஷேகுமார் லேசான முறையில் ஓதுங்கொண்டு சொல்லி அதை எங்களுக்கு வச்சு தந்திக்காங்க. எவனொருவன் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி என்ற களிமாவை 100 தடவைகள் ஓதினால் கடல் நுரையளவு அவனது பாவங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் மன்னிக்கப்படும். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். சரியா? சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி என்ற களிமாவை 100 தடவைகள் ஓதினால் அவனுடைய கடல் நுரையளவு, எண்ணிக்கைக்கும் அது எண்ணிக்கை கடங்காது, அந்த அளவுக்கு கடல் நுரை வரும். அந்த அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அதை ஓதினவனுக்காக வேண்டி மன்னிக்கப்படும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு களிமா தான் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். புகாரி ஷரீஃபில் கடைசியாக இந்த ஹதீஸ் வரும். எல்லாருக்கும் தெரியுமாக்கும். கடைசி புகாரி கதிர் தமாமண்டைக்கு ஷேகநாயமாங்க ஆரம்பித்து வைப்பாங்க. எல்லாரும் பின்னிக்கு ஓதுவாங்க சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் ஓதுவாங்க. சரியா? அப்படியான அந்த தான் நாங்கள் காலை மாலை சூரியன் உதயமாவதற்கு முன்னாலும் அஸ்தமாவதற்கு முன்னாலும் ஓதி வரும்படி அல்லாஹ் ஏவுகிறான், அவனை துதி செய்யும்படி. அந்த அடிப்படையில் எங்களுடைய ஷேகுமார் எங்களுக்கு வச்சு நாங்கள் அதை ஓதிக்கொண்டிருக்கும். இது பெரும் பாக்கியம் கொண்டவர்களாக நாங்கள் ஈக்கியோம். இன்னும் அந்த சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி அந்த செய்தியை பற்றி ஒரு செய்தி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்துடைய நேரத்தில், வஃபாத்தின் போது அவர்களுடைய மகளாரை அழைத்து, ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அழைத்து
சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி என்ற கலிமாவை கொண்டு வசியத்து ஏவினார்கள். ஏனென்றால் அதை கொண்டுதான் அனைத்து படைப்புகளுக்கும் உணவளிக்கப்படும். அது ஒரு வசீலாவாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி என்ற கலிமா இருக்கிறது, அது ஒரு வசீலாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வச்சு அதன் மூலமாகத்தான் அவனுடைய படைப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் உணவளித்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சபப் அல்லாஹ் வச்சிருக்கேன். இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சபப் அல்லாஹ் வச்சு அந்த சபபின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் அல்லாஹு தஆலா. மழை அனுப்புறதுக்கு ஒரு மலக்கு, வெயில் அனுப்புறதுக்கு ஒரு மலக்கு, இப்படியா கேள்வி கேட்கறதுக்கு மலக்கு மாறு, இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபப் என்று ஒன்றை வச்சிருக்கான். ஒவ்வொரு சபபுகளை வச்சு தான் சபபின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த செயல்பாட்டுகளை இயக்கி கொண்டிருக்கான். அந்த வகையில் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி அந்த அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அந்த கலிமா இருக்கிறது. அந்த கலிமாவுடைய பொருட்டை கொண்டு அதை கொண்டு தான் அல்லாஹு தஆலா அனைத்து படைப்புகளுக்குமே உணவளித்து கொண்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவாகி, முஸ்னத் அஹ்மது ஹதீஸ் வருகிறது. அப்படியான கலிமாவை தான் எங்களுடைய ஷேகுமாறு நீங்கள் சூரியன் உதயமாவதற்கு முன்னால், சூரியன் மறைவதற்கு முன்னால் 27 இடத்திலும் ஓதி வாருங்கள் என்று எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்று எவனொருவன் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று ஒரு தடவை சொன்னால் சுவனத்தில் அவனுக்காக ஒரு ஈச்ச மரம் நாட்டப்படும். ஆதாரம் பஸார். சரியா? ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி ஒரு தடவை ஒரு மனிதன் சொன்னானாக்கா இன்னொரு பார்க்க என்னது, சுவர்க்கத்தில் அவனுக்கு ஒரு ஈச்ச மரம் நாட்டப்படும். ஒரு தடவை சொன்னான். அப்போ 100 தடவை சொன்னால் 100, 1000 தடவை சொன்னால் 1000. இப்போ நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொள்ள எங்களோட வாழ்நாள் முழுக்கமே 27 சொல்லுவோம், மாலையில் 27 சொல்லுவோம். இப்படி தொடர்ந்து நாங்கள் ஓய்க்கணும் வந்தால் எத்தனை மரம் நாட்டப்படும்? இப்போ சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்காக நாட்டினால் அது எங்களுக்கு தருவான தரமிப்பான சொல்லுவோம். எங்களுக்காகவே அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் ஒரு இச்சமலத்தை நாட்டினால் எங்களுக்கு தருவான தரமிப்பான எங்களுக்கு தரண்டா. அப்போ நாங்கள் எங்கே போராட்டமே எங்கே? சுவர்க்கத்துக்கு போனால் தான் கிடைக்கும், நரகத்துக்கு போனால் கிடைக்குமா? அப்போ அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை வச்சிருக்கியான் இல்லைங்கண்ணா. அந்த பாக்கியத்தை இதன் மூலமாக, இந்த சபபின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியங்களை கிடைச்சக்கூடிய மாதிரி வச்சிருக்கியான். அப்படிப்பட்ட பெருமொரு பாக்கியமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் பாருங்க, நாங்கள் சுபஹ் தொழுவோமே, சுபஹ் தொழ முன்னால் சுன்னத்தை தொழுதுவிட்டு யா ஹய்யூ யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த 40 மோதி போட்டு சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நாங்கள் ஓதினோம். ஒயினா 100 தடவை ஒயினு தானே தொழுதானே எல்லாரும். சுன்னத்தை தொழுதுட்டு யா ஹய்யூ யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த 40 மோதி போட்டு சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் 100 தடவை ஓதினோம். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு விஷயம், ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, துனியா என்னை விட்டும் ஓடுகின்றது, பரக்கத்துக்கள் எல்லாம் குறைந்து விட்டது என்று சொன்னார். சரியா? அப்படின்னா எங்களுக்கு வறுமை, பஞ்சம், ஒன்றும் சரியாக தேவைக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, எல்லாம் இல்லாமல் போகுது, அப்படி ஒரு முறைப்பாடு சொன்னாங்களா. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மலக்குகள் மன்னிப்பு தேடுவதை கொண்டும் படைப்புகளின் தஸ்பீஹை கொண்டும் தான் அனைவருக்கும் ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது. அவைகளை விட்டும் நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு அம்மனிதர் அது எது? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி வந்து அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மலக்குகள் மன்னிப்பு தேடக்கூடிய அதை கொண்டும் படைப்புகள் தஸ்பீ செய்யுமே அதை கொண்டும் தான் ரிஸ்க்கு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் உணவளிக்கிறான். எதை கொண்டு? மலக்குகள் மன்னிப்பு கேட்கக்கூடக்கூடிய அதை கொண்டும் மனிதர்கள் படைப்புகள் அல்லாஹ்வை தஸ்பீ செய்து கொண்டிருக்கும் இப்பாங்களே அதை கொண்டு தான் உணவளிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னது பிறகு மனிதருக்கு அது எதுன்னு கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதுதான் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற கலிமா. சரியா? வைகரை உதயமானதற்கும் நீ சுபஹ் தொழுவதற்கும் இடையில் 100 தடவைகள் ஓதும்.
துனியா பரக்கத்துகள் உன்னிடத்தில் தாழ்மை அடைந்ததாக வரும். அந்த ஒவ்வொரு சொல்லில் இருந்தும் அல்லாஹு தாலா ஒரு மலக்கை படைப்பான். அம்மலக்கு கியாமத் நாள் வரை அல்லாஹுவை தஸ்பீ செய்து கொண்டே இருப்பார். அதனுடைய நன்மை அத்துணையும் உனக்கே எழுதப்படும். தாருக்குத்னியில் வரக்கூடிய ஹதீஸ். சரியா? சிந்தித்து பாருங்க, லேசான ஒரு விஷயம். 100 தடவை ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் போகணும்? சின்ன நேரங்கள் தான், பெருசா மணித்தர கணக்கு போகிறதில்ல. சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹ் அலதீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்னு நாங்கள் 100 தடவை ஓதுறது கொஞ்சம் ஒரு நிமிஷ கணக்கு தான். சரியா? எங்களுக்கு போனது. ஆனால் கிடைச்ச நன்மைனாது ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. இதை ஓதி வந்தால் எப்பொழுது வைகரை சுபஹ தொழுவதற்கு, அது வைகரை உதயமாவதற்கு முன்னால் சுபஹ தொழுவதுக்கு இடையில, அப்போ சுபஹ சுன்னத்தை தொழுது போட்டு ஃபர்த தொழுவதுக்கு இடையில நாங்கள் இதை ஓதினால் 100 தடவை பரக்கத்து உன்னை தேடியே வரும். பரக்கத்து உன்னை தேடியே வரக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அதே போன்று அந்த சொல்லிலிருந்து சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹ் அலதீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லிலிருந்து அல்லாஹு தாலா ஒரு மலக்க படைப்பான். அந்த சொல்லிலிருந்து ஒரு மலக்க படைப்பான். அவ சொல்ல நேரம் எல்லாம் அல்லாஹு தாலா அந்த சொல்லிலிருந்து மலக்குமார படைச்சு கொண்டே ஈக்கியான். மலக்குமார எண்ணிக்கை அல்லாஹு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சரியா? அப்போ அந்த மலக்குமார என்ன செய்வாங்க? கியாமத் நாள் வரும் வரைக்கும் தஸ்பீஹ் செய்து இருப்பார்கள் அல்லாஹ்வை. அப்போ நாங்கள் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹ் அலதீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாய்க்கு ஓதக்கூடிய அந்த கலிமாவை நாங்கள் ஒரு தடவை ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா துனியாவுடைய பரக்கத்தில் எல்லாம் எங்களுக்கு காலையில் வரத்துக்கு மாதிரி அமைப்பான். சரியா? அதோட அந்த ஒரு மலக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கலிமாவுக்கு ஒரு மலக்கை படைச்சி அந்த மலக்கு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த மலக்கு தஸ்பீஹ் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தஸ்பீஹின் காரணமாக, சரியா, அந்த தஸ்பீஹின் காரணமாக மலக்குமார் கிடைக்க அந்த நன்மைக்கு தானே, அந்த நன்மை அனைத்தையுமே அந்த சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹ் அலதீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்ன மனிதனுக்கு தான் அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம். நாங்கள் சுபக்கு நாங்கள் ஓதினோம், இந்த நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டா நிற்கும். நாங்கள் சுன்ன தொழுவு போட்டு பரல தொழுவதற்கு முன்னால் நாங்கள் 100 தடவை இது ஓதினோம். அப்போ இந்த நன்மை இப்போ சொல்லப்படக்கூடிய நன்மையெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிக்கணும் நிற்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் எந்த நாளுமே என்ன செய்யணும்? இதை நாங்கள் கடைபிடிச்சு வரணும். இப்போ நாங்கள் கடைபிடிச்சு வாரத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்? சுபைக்கெல்லாம் போகணும். இப்போ இது சுப தொழுவதற்கு முன்னால் ஓதணும். சரியா? சுன்ன தொழுவு போட்டு ஃபர்த தொழுவதற்கு முன்னாக இடையில நாங்கள் இதை ஓதணும். அப்பாவுக்கு என்ன செய்யணும்? சுபைக்கெல்லாம் போகணும். இப்போ சுபைக்கு நாங்கள் பாங்கிச்சதுக்கு முன்னால் எழும்பி தஹஜ்ஜுத் சுன்னத்தை தொழுதுட்டு, சரி, இன்றைக்கு நாங்கள் எல்லாம் தஹஜ்ஜுத் சுன்னத் தொழுவோம் தானே. அப்போ அது போல் சுபைக்கு முன்னால் எழும்பி அதில் பரக்கத்திக்குது தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு அதுக்கு பிறகு சுபோடைய நேரமானது பிறகு சுபோடைய சுன்னத் தொழுவு போட்டு இந்த ஜிக்ரை நாங்கள் ஓதி வந்தால் இந்த நன்மைகளுக்கு கிடைச்சி அதுக்கப்புறம் சுப நாங்கள் சுபோடைய தொழுவணும். சரியா? அப்போ இந்த குறிப்பிட்ட சின்ன ஒரு நேரத்தில் பெரும் கொண்ட நன்மை எமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரிக்கு தான் எங்களுடைய ஷேகுமார் எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். அதுபோல் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி இன்னும் ஒரு செய்தி, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அபூசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான கலிமாவை உமக்கு நான் சொல்லி தரட்டுமா? அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான கலிமா சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி ஆரம்பத்தில் சொல்லி காட்டினது உள்ள அல்லாஹுக்கு மிக விருப்பமான 2 கலிமா, நாவுக்கு மிக லேசான 2 கலிமா, மீதான் தராச பாரமாகக்கூடிய 2 கலிமா, சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹ் அலீம் என்றது. அதுபோல அபூசர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காங்க, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு கலிமா இருக்குது, அதை உங்களுக்கு அறிவித்து தரட்டா? அப்போ அவங்க சொல்லுவாங்க, அறிவித்தாங்க. என்ன கலிமா? சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி என்பதாகும். முஸ்லீம் ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி. அப்போ இதுபோல் இந்த சுப்ஹானல்லாஹ், அதுபோல் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹ் அலீம், அதுபோல் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த கலிமாக்களுடைய சிறப்புகள் இன்னும் ஏராளமான ஹதீஸில் வந்திருக்கிறது. சரியா? அப்போ இந்த ஒரு படிப்பினைக்காக வேண்டி கொஞ்சமான முறையில் சொல்லி காட்டப்படுகிறது. இதை விரிவுகள் எல்லாம் இன்னும் இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பான அமல், அந்த அளவுக்கு சிறப்பான தஸ்பீஹ், அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக வைத்திருக்கக்கூடியது தான் எங்களுடைய ஷேகுமார், எங்களுடைய தரீக்காவில் எங்களுடைய பிள்ளைகள் இதை செஞ்சு பெருங்கொண்ட நன்மைகளை அந்த பாக்கியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும் என்று எமக்கு ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இதை
யோசனை பண்ணி நடக்கணும். இன்னும் மட்டும் அழகாக்கணும் நாங்கள் பார்க்கக்கூடாது. இன்னும் எத்தனை பேர் எத்தனை ஜைபாத்துக்களை செய்து கொண்டு போகட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பூரணமாக அழகாக தெளிவாக நேரத்தை ஒதுக்கி வச்சு தந்திக்காங்க. எங்களோட அமல்களை செஞ்சு கொண்டு எங்களோட குடும்பத்தை பார்த்து கொண்டு உம்மாமார சகோதரிமார் அதுபோல் திருமணம் முடித்தவங்க மனைவிமார் பிள்ளைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த முறைக்கு தான் எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு அமல்களை வச்சு தந்திக்காங்க. இப்போ நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன விஷயத்தை பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வந்து ஓதின அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் ஓதினோம் இன்னும் காலையில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அலி வலிவாலிதைய வலில் மோமினின வல் மோமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லஹியா மின்ஹும் லம்பாத்தன் ஓதினோம். சரியா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேட்டுக்கோங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வலுப்பமான அல்லாஹ்விடத்திலே நான் பிழை பொறுக்க தேடுகிறேன். லி எனக்காக நான் செய்த பாவத்திற்காக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் லி வலுப்பமான அல்லாஹ்விடத்திலே நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் நான் செய்த பாவத்திற்காக எனக்காக. வலிவாலிதைய அதுபோல என தாய் தகப்பருக்காக நான் பிழை பொறுக்க தேடுகிறேன். வலில் மோமினீன வல் மோமினாத் மோமினான ஆண்கள் பெண்களுக்காக நான் பிழை பொறுக்க தேடுகிறேன். மோமினான ஆண்கள் பெண்களுக்காக நான் பிழை பொறுக்க தேடுகிறேன். வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அதுபோல முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்காக நான் பிழை பொறுக்க தேடுகிறேன். அல்லஹியாய் மின்ஹும் வல்லம்பாத் அதுபோல ஹயாத்தானவர்கள் மூத்தானவர்கள் அனைவருக்குமாக பிழை பொறுக்க தேடுகிறேன். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, நாங்கள் இதில் தார் நுட்டிச்சேன் தாரத்தில் நுட்டிக்கியா யோசனை பண்ணி பாருங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அலி வலுப்பமான அல்லாஹ்விடத்தில் நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் எனக்காக நான். சரி. வலிவாலிதைய எனது உம்மாக்கும் வாப்பாக்குமாக. சரியா? அவங்களுக்கும் பிழை பொறுக்க தேடுகிறேன். வலில் மோமினின் வல் மோமினாத் மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமாக. வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமாக. அல்லஹியாய் மின்ஹும் வல்லமாத் இவங்களில் மூத்தானவங்களுக்கும் தான் ஹயாத்தானவங்களுக்கும் தான். தாரத்தில் உட்பட்டீங்க. இப்போ நாங்கள் என்ன செய்தோம்? எந்த நாளுமே எல்லா முஸ்லீம்களுக்காக வேண்டியும் நாங்கள் பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கோம். தக்கியா புள்ளை உண்டு. எந்த நாளும் செய்யக்கூடிய வேலைனாது எல்லா முஸ்லீம்களுக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு ஈக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் எங்களுடைய ஷேகுமார் எங்களுக்கு வச்சுக்கோங்க. பெரிய டைம் ஒன்று எடுத்தா அது திருப்பி நான் கேட்குறேன். பெரிய டைம் ஒன்று எடுத்தா இல்லை. ஆனால் பெரிய முஸ்லீம்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செஞ்சுக்க சுப்போட முஸ்லீம்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுக்கி உதவி உதவி என்றால் அது உதவிகளில் பெரிய உதவி இஸ்திக்ஃபாருடைய உதவி என்பது மற்றருக்காக வேண்டி நாங்கள் பிழை பொறுக்க தேடக்கூடிய அந்த உதவி என்பது உதவிகளில் பெரிய ஒரு உதவி. அப்போ எங்களுக்கு பணத்தால் உதவி செய்ய வாய்ப்பு இல்லாட்டிலும் சரி, இன்னும் ஒரு முறையில் உதவி செய்ய வாய்ப்பு இல்லாட்டிலும் சரி, இஸ்திக்ஃபாருடைய உதவியை கொண்டு மற்ற முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு மூத்தானவர்கள் ஹயாத்தானவர்கள் எல்லோருக்குமா உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுடைய ஷேகுமார் எங்கள்கிட்ட கையில் தந்திக்கியாங்க. இதுக்கு பெரிய டைம் ஒன்று போகிறதில்ல, இதுக்கு ஒரு நிமிஷக்கணக்கு தான் போகுது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அலி வலிவாலிதைய வலில் மோமினின் வல் மோமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் அல்லஹியாய் மின்ஹும் வல்லம்பாத். அதில் பாருங்கோ, நபியை நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை என்பதை நீர் அறிந்து கொள்வீராக. உம்முடைய பாவத்திற்கும் மூமினான ஆண்கள் பெண்களுக்காகவும் பிழை பொறுக்க தேடுவீராக. வஸ்தக்ஃபிரில் மூமினீன வல் மூமினாத். சரியா? அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லுகிறான் 47:19 அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லுகிறான்? நபியை நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுதான் என்பதை நீ அறிந்து கொள்வீராக. உம்முடைய பாவத்திற்காகவும் மூமினான ஆண்கள் பெண்களுக்காகவும் பிழை பொறுக்க தேடுவீராக என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எந்த பாவம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு எந்த பாவமும் கிடையாது. அல்லாஹு தஆலா அவருடைய அடியார்களுக்கு கூடிய ஏவல், ரசூலுல்லாஹ்ங்கட உம்மத்துமார்களாக எமக்கு ஏவக்கூடிய ஏவல். நீங்கள் என்ன செய்யுங்கோ, உங்களுடைய பாவத்துக்காகவும் மூமினானவர்களுடைய
சரியா? ஆண்கள் பெண்கள், மூமினான ஆண்கள் பெண்கள் இவங்களுக்காகவும் பிழை பொறுக்க தேடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஏவுகிறான். இப்போ இதை நாங்கள் ஓதி வாரணத்தைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் லி வலிவாலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லஹியா மின்ஹும் வல் அம்பாத் என்ற இந்த சரியா இந்த இஸ்திக்ஃபார் நாங்கள் ஓதி வாரணத்தைக்கு அல்லாஹ்வுடைய ஏவலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக மாறுகிறோம். சத்தம் ஒரு பிரயோஜனத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய ஷேகுமார்கள் என்ன வச்சு தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் கொஞ்சம் நல்லா அறிஞ்சிக்கொள்ளணும். அது நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ பொடுபோக்குத்தனமாகவோ கூத்துக்காவோ இந்த இடத்துக்கு ஒருத்தரும் வரல. அப்போ அல்லாஹ் இப்போ நாங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் லி வலிவாலிதைய வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லஹியா மின்ஹும் வல் அம்பாத் என்ற ஓது இனத்தைக்கு வந்து மூமின்களுக்காக முஸ்லிம்களுக்காக அனைவர்களுக்காக என்று பிறைபொழுக்க தேடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவலுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக மாறுகிறோம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என்னது? உம்முடைய பாவத்திற்காகவும் மூமினான ஆண்கள் பெண்களுக்காகவும் பிழை பொறுக்க தேடுவீராக. அல்லாஹ்வுடைய ஏவலுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக ஆகுவதற்காக வேண்டித்தான் எங்களுடைய ஷேகுமார் இதை நீங்கள் ஓதி வாங்கோ, காலையில் மாலை ஓதி வருகின்ற நேரத்தில் இது வந்து மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவியாக அது அமைகிறது. அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டதாக அமைகிறது. அது மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவியாக அது ஆகிவிடுகிறது. இப்னு மாஜாவிலே அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் இஸ்திக்ஃபார் செய்வதை வளமையாக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அனைத்து கஷ்டங்களை விட்டும் விடுதலை அளிப்பான், அனைத்து கவலைகளை விட்டும் சந்தோஷத்தை அளிப்பான், அவன் நினையா முறையில் உணவளிப்பான். சரியா? இஸ்திக்ஃபார் பிழை பொறுக்க தேடுவதை வளமையாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள். இந்த தூங்கக்கூடியவங்களை கொஞ்சம் தட்டி எழுப்பிக்கோங்க. 2-3 பேர் தூங்கி கொண்டிருக்காங்க. படுக்கவங்க கொஞ்சம் எழுப்பிங்க. இரா படுத்து ஆனால் கூத்தாடான் படுக்கச்ச நிறாவு இல்லை கூத்தாடி இப்போ தூக்கம் பேத்திக்கு. சரி. சத்தமா சரி கேட்டுக்கோங்க. சரியா? யார் இஸ்திக்ஃபார் செய்வதை வளமையாக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அனைத்து கஷ்டங்களை விட்டும் விடுதலை அளிப்பான், அனைத்து கவலைகளை விட்டும் சந்தோஷத்தை அளிப்பான், அவன் நினைய முறையில் உணவு அளிப்பான். சரியா? அல்லாஹ்விடத்தை இப்போ மனிதர் வந்து நன்மை செய்தை விட கூடுதலாக பாவம் தான் செய்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் மனிதன் இஸ்திக்ஃபாரோட தொடர்புடையவனாகத்தான் இருக்கணும். பாவ மன்னிப்பு தேடுவதோட தொடர்புடையவனாகத்தான் இருக்கணும். அப்போ அந்த வகையில் நாங்கள் காலை மாலை இஸ்திக்ஃபாரை ஓதிக்கொண்டு நிற்கிறதுக்கு வந்து இஸ்திக்ஃபாரோட பிழை பொறுக்க தேடுவதோட தொடர்புடையவர்களாக எங்களுடைய ஷேகுமார் எங்களை ஆக்கி வச்சிருக்காங்க. இதை நாங்கள் ஓதி வாரணத்தைக்கு இந்த ஹதீஸுடைய ஆதாரத்தின்படி இதை நாங்கள் ஓதி வாரணத்தைக்கு வந்து அல்லாஹ் தஆலா எங்களுடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பான், எங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பான். அதே போல எங்களுடைய மனிதர்கள் எவ்வளோ கவலைகள் துக்கங்கள் வரும், இந்த துக்கங்கள் கவலைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நீக்கி சந்தோஷத்தை அளிப்பான். சரியா? அதுபோல நாங்கள் நினையாத புறத்தில் வந்து எங்களுக்கு உணவுகள் ரிஸ்க்குகள் விஸ்தீர்ணமாகும், ரிஸ்க் அளிக்கப்படுகிறது. சரியா? இது யாருக்கு? இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவதை வளமையாக்கி கொண்டவங்களுக்கு. அப்போ நாங்கள் எந்த நாளுமே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருச்ச நேரத்துக்கு வந்து காலை மாலையாக இப்படியாக அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக எங்களுடைய தாய் தகப்பருக்காக அதே போல மூமினான ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவங்கள மூத்தானவங்க ஹயாத்தானவங்க இப்படியா எல்லோருக்குமா நாங்கள் இஸ்திக்ஃபார் பிழை பொறுக்க தேடிக்கொண்டிருக்க நேரத்துக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? எங்களுக்கு அல்லாஹு தஆலா வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கி விடுகிறான். எங்களோட மனசில் இருக்கக்கூடிய எங்களுக்கு வரக்கூடிய துக்கம் கவலைகளை நீக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறான். எங்களுக்கு ரிஸ்க்குகளை பரக்கத்தாக்கி விஸ்தீர்ணமாக்கி எங்களுக்கு தருகிறான். அப்போ இதைத்தான் எங்களுடைய ஷேகுமார் லேசாக பெரிய நேரம் ஒதுக்க தேவையில்லை, நேரம் போக தேவையில்லை, பெரிய டைம் ஒன்று தேவையில்லை, அப்படியா எமக்கு வச்சு தந்திக்காங்க. அப்போ பாரமான பெருமதியான ஒரு அமலாக எங்களுக்கு அதிக்கு. பந்து இஸ்திக்ஃபார் இடமுறை செய்தி தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ், யாராவது ஒருவன் மூமினான ஆண்கள் பெண்களுக்காக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு செய்தால், இப்போ நாங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் லி வலிவாலிதைய வல் முஃமினீன வல் முஃமினாத் ஓதுவோம் தானே, மூமினான ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் ஓதுவோம் தானே. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
ஒரு மூமின் அந்த யாராவது ஒருவன் மூமினான ஆண்கள் பெண்களுக்காக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு செய்தால் அல்லாஹ் அவனுக்கு மூமினான ஆண்கள் பெண்கள் அனைத்து பேர்களினதும் எண்ணிக்கைக்கு சமனான நன்மைகளை கொடுப்பான். சரியா? இப்போ நாங்கள் மூமின்களுக்காக முஸ்லிம்களுக்காக அந்த மூமின்கள் ஆண்கள் பெண்கள் முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் இப்படியாக அனைவருக்குமா பிழை பொறுக்க தேரக்கூடிய நேரத்தில் அப்போ நாங்கள் எப்படி அல்லஹியா மின்னும் வல்லம்பாத் மூமினான மனுஷரில் மூத்தானவங்க இப்பாங்க, ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டு வீச்சக்கூடியவங்க இப்பாங்க. இப்படியாக அனைவருக்குமா பிழை பொறுக்க தேர்ந்து ஓதக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸை பார்க்க நேரத்துக்கு வந்து மூமினான ஆண்கள் பெண்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த மூமினான ஆண்கள் பெண்கள் அண்டு துனியா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரங்காட்டும் எத்தனை பேர் இருக்கும் அந்த அளவுக்கு என்ன செய்வான் அல்லாஹு தாலா அத்தனை பேர் எண்ணிக்கைக்கு சமமான நன்மைகளை கொடுப்பான். அந்த அளவுக்கு நன்மை கிடைக்குது. எத்தனை மூமின்களுக்கு அப்போ உலகத்தில் மூத்தா போனவங்க எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க எத்தனை பேர் இருப்பாங்க எண்ணிக்கைக்கு கட்டுப்பாடு அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா வச்சிருக்கியா மூமின்கள் மூமினா இந்த ஸ்ரீலங்காவில் மட்டுமல்ல உலகத்திலும் இப்படியான பெருமொரு பாக்கியம் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கி அந்த அமல். சரியா? இஸ்திக்ஃபார் அப்போ மூமினான இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைஞ்சவங்களும் தான் வாழ்ந்து கொண்டிருச்சு. இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மூமினுடைய எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த எண்ணிக்கையுடைய அளவுக்கு சமனாக அல்லாஹு தாலா நன்மைகளை கொடுப்பான். இது பெரிய ஒரு பாக்கியம். அந்த இஸ்திக்ஃபார் மூலமாக நாங்கள் எங்களுக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய பாக்கியங்களில் இதுவும் பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அதுபோல் பாருங்க, யார் ஒருவன் மூமினான ஆண்கள் பெண்களுக்காக ஒவ்வொரு நாளும் 27 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்தார். இப்போ நாங்கள் ஓதின அளவு ஓதின எண்ணிக்கை வருகிறது. யார் ஒருவன் மூமினான ஆண்கள் பெண்களுக்காக ஒவ்வொரு நாளும் 27 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்தால் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய கூட்டத்திலும் அவர்களுடைய பொருட்டை கொண்டு பூமியில் உள்ளவர்களுக்கு உணவளிக்கப்படும் கூட்டத்திலும் அவன் ஆகிவிடுவான். இப்படி ஒரு பாக்கியம். இது தபரானில் வரக்கூடிய ஹதீஸ். 27 தடவை மூமினான ஆண்கள் பெண்களுக்காக வேண்டி இந்த நாங்கள் ஓதக்கூடிய அந்த எண்ணிக்கை அந்த கணக்கு 27 தடவை மூமினான ஆண்கள் பெண்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரத்தில் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்க்குவான். அப்போ நாங்கள் ஒரு துஆ கேட்டால் உடனே ஒப்புக்கொள்ளப்படும் முஸ்தஜாப். சரியா? அப்படி ஒரு பாக்கியம். துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய கூட்டத்தில் 27 தடவை சரியா மூமினான ஆண்கள் பெண்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மனிதன் அல்லாஹு தஆலா ஆக்குவான். அது பெரிய ஒரு பாக்கியம். அப்போ அந்த நிலையில் ஆக்குவதற்கு தான் எங்களுடைய ஷேகுமார் எங்களுக்கு இதை வச்சு தந்திக்கிறாங்க. சரியா? இப்படி துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய கூட்டத்திலும் அவர்களுடைய பொருட்டை கொண்டு பூமியில் உள்ளவர்களுக்கு உணவளிக்கப்படும் கூட்டத்திலும் அவன் ஆகிவிடுகிறான். அப்படிப்பட்ட அந்த இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பொருட்டை கொண்டு அப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஓதுவனுக்கு தரும். அப்போ நாங்கள் இதை டெய்லி எந்த நாளுமே தவறாக மோதி வந்து எங்கள் நிலையினா அது சிந்து பாருங்க பார்க்கும். இப்போ செல்லப்பட்ட அந்த விஷயம் கூட கையில் மீக்கும் அதெல்லாம். அப்போ அதெல்லாம் வாசிச்சு பார்த்தா விளங்கும். இன்னும் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த இஸ்திக்ஃபார் செஞ்சவங்களை சிறப்பாக்கி வச்சிருக்கான். அப்படியான சிறப்பான கூட்டத்தில் எங்களோட முரீதுகள் ஆக வேண்டும், எங்களோட பிள்ளைகளாக வேண்டும் என்ற ஆசையில் தான் எங்களுடைய ஷேகுமார் இதை நீங்கள் தவறாமல் ஓதி வாருங்கொண்டு நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. எனவே நாங்கள் தவற விடப்படாது, தவறாமல் நாங்கள் ஓதி வரணும். அதே போல் பாருங்கோ, இது முக்கியமான விஷயம். தபாரில் வரக்கூடிய ஹதீஸ், யாராவது ஒருவரிடம் சதக்கா கொடுப்பதற்கு முதல் இல்லாவிட்டால் அவர் மூமினான ஆண்கள் பெண்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யட்டும். ஏனென்றால் அது சதக்காவாகும். சதக்கா கொடுக்கக்கூடிய சதக்கத் ரதுல் பலா வல் கலா, சதக்கா வரக்கூடிய பலாய்களை தட்டி வைக்கும், கலா கதிரை மாற்றி வைக்கும். அப்படிப்பட்ட ஒன்று தான் சதக்காண்டுது. சரியா? சதக்கா என்றது அப்படிப்பட்ட பெருமதிமிக்க ஒரு சதக்காவுடைய விஷயத்தில் ஏராளமான ஹதீஸ்கள் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அப்போ எல்லாரும் வசதியுடையவங்கள் அல்ல, வசதிப்பட்டவங்க பணம் வசதிகள் உள்ளவர்கள் சதக்கா கொடுப்பார்கள், வேறு வேறு பொருள் வசதி உள்ளவங்களும் சதக்கா கொடுப்பாங்க. ஒன்றுமே இல்லாதவங்க என்ன செய்யணும்? ஒன்றுமே இல்லாதவங்களுக்கும் கூட அல்லாஹு தாலா சதக்கா வச்சிருக்கான். எப்படி? யாராவது ஒருவரிடம் சதக்கா கொடுப்பதற்கு முதல் இல்லாவிட்டால், அப்போ வசதி இல்லை. சரியா? பணத்தை கொண்டு சதக்கா கொடுக்கக்கூடிய வசதி இல்லை. அப்படி இல்லா நேரத்தில் வந்து மூமினான ஆண்கள் பெண்களுக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடினால் சரியா அது சதக்காவாகும். அதுவே சதக்கா அமைஞ்சிடும். அப்போ பாருங்க, சதக்கால வந்து பெருமதி மிக்க ஒரு சதக்காவாகத்தான் இஸ்திக்ஃபார் இருந்து கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் இந்த சதக்காவை நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டியது போல இந்த சதக்காவை நாங்கள் என்ன செய்கிறோம்? எந்த நாளுமே
எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும். எல்லா மூமினான ஆண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே மூத்தானவர்கள் ஹயாத்தான எல்லாருக்குமே எடுத்து கொண்டிருக்கும் இந்த சதக்காவை. அப்போ இந்த சதக்காவுடைய நன்மை எங்களுக்கு வேறாக, அந்த நன்மை சதக்காவுடைய அடிப்படையில் வேறாக. இப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் கொண்டது தான் மூமின்களுக்காக வேண்டி முஸ்லிம்களுக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடுவது. அதைத்தான் நாங்கள் காலை மாலையாக செய்ய வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கேள்வி இருக்காங்க. இதுபோல இஸ்திக்பார் மூமின்களுக்காக இஸ்திக்பார் செய்யக்கூடிய பிழை பொறுக்க தேடிய விஷயத்தில் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு அமல் எடுத்து பார்க்குற நேரத்துக்கு தக்கியா பிள்ளைகளுக்கு காதிரத்தின பைவா தரைக்காவுடைய எங்களுடைய முரீதுகளுக்கு எங்களுடைய ஷேகுமார் லேசாக செஞ்சு கொள்ளட்டும், லேசான ஒரு நேரத்தில் கஷ்டம் இல்லாமல் செஞ்சு கொள்ளட்டும் தான் வச்சு தந்திக்கு. எனவே நாங்கள் தவிர விடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சிறப்பை நாங்கள் பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற சிறப்பை பார்த்தோம். அதுபோல் சுபஹுக்கு ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் இடையில சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற சிறப்பை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இதுவரையில் அந்த அமல்களை செஞ்சு பெரும் நன்மையுடையவர்களாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்பது இந்த ஹதீஸ்களுடைய ஆதாரமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் லி வலி வாலிதி வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத். அதோதி மூமின்களான ஆண்கள் பெண்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் பிழை பொறுக்க தேடி கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம். இப்போ பாருங்க, நாங்கள் சுபக்கு 100 தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தில் முஹம்மதியா வக்ஃபிர் லனா மா யகுனு மா கத் கான ஸலவாத் ஓதினோம். அப்போ இது ஒவ்வொரு நாளும் 500 விடுத்தம் ஓதி வாருங்கள் என்று எங்களுடைய ஷேகுமார் எங்களுக்கு ஏவிக்காங்க. ஒவ்வொரு நாளும் 500 விடுத்தம். சரியா? அப்போ இதுலேயும் சலவாத்துடன் இஸ்திக்பார் வச்சுக்காங்க. சலவாத்தோடு தேடுவத்தான் எங்களுக்கு வச்சுக்காங்க. எப்படி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தில் முஹம்மதியா வக்ஃபிர் லனா மா யகுனு மா கத் கான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யா அல்லாஹ் நீ ஸலவாத்து சொல்வாயாக, வக்ஃபிர் லனா மா யகுனு மா கத் கான எங்களால் நடந்த பாவம் நடக்க இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு என்று பிழை பொறுக்க தேடக்கூடிய ஒரு இஸ்திக்பார், ஒரு சலவாத்தோட சேர்த்து இஸ்திக்பாரை பிழை பொறுக்க தேடுவதை எங்களுடைய ஷேகுமார் எங்களுக்கு வச்சு இதை நீங்கள் ஒரு நாளும் 500 விடுத்தம் ஓதி வாருங்கள் என்று ஏவியிருக்காங்க. அப்போ ஒன்று சலவாத் ஓதின நன்மை கிடைக்கியது உண்டு. அடுத்தது என்னது? இஸ்திக்பார் செஞ்ச பிழை பொறுக்க தேடின அந்த முன்னுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிலே அடங்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் லி வலி வாலிதி வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத் என்று அந்த ஓய்ன அந்த ஓதல்ல அந்த இஸ்திக்பாருடைய விஷயத்தில் சொல்லித்தரப்பட்ட அந்த விஷயங்களும் இதில் அடங்குது. அப்படிப்பட்ட ஒரு முறைக்கு தான் எங்களுக்கு லேசாக வச்சு தந்திக்காங்க. அப்போ நாங்கள் 500 சலவாத்து போகுதுன்னு பெரிய டைம் ஒன்று எடுத்தா, 100 சலவாத்து வெள்ளனோதின காலையில் பெரிய டைம் ஒன்று எடுத்தா இல்லை. அதுபோல் நாங்கள் ஒவ்வொரு நாலு முழுக்கம் தானே 500, ஒவ்வொரு நாளும் 500. அப்போ ஒவ்வொரு நாளும் 500ன்றது பெரிய ஒரு டைம் உண்டு அல்ல. ஒவ்வொரு பக்கத்துக்கள் 100 ஓயினாலும் 5 பக்கத்துக்கும் ஒவ்வொரு பக்கத்துக்கள் 100 ஓயினாலும் 500 நிரப்பமாகிவிடும். ஒரே நேரத்திலிருந்து ஓதினாலும் அரை மணி நேரம் போகாது. ஒரே டைமிலிருந்து 500 செலவாத்து ஓதினாலும் அரை மணி நேரம் கூட போகாது. நம்ம செலவாத்திர சிறப்பை பார்க்க நேரத்துக்கு யாராவது ஒருவன் என் மீது ஒவ்வொரு நாளும் 500 சலவாத்துக்களை ஓதினால் அவனுக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது. ரூஹுல் பயானில் வருகிறது. சரியா? அப்போ ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள் மீது 500 சலவாத்தை ஓதக்கூடிய நேரத்தில் 500 சலவாத்தை ஓதக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வறுமை என்பது வராது. அப்போ இது ஓதாமைங்களுக்கு வறுமை வந்துவிட்டா நாங்கள் ஐக்கியா பிள்ளை ஐக்கியம், இது ஓதாமை ஐக்கியம். அப்போ எங்களுக்கு வறுமை வந்திக்கணும், ஐக்கியா பிள்ளை வறுமை வந்திக்கன்னு சொல்லலுமா? அப்போ அவனை நாங்கள் குத்தம். காரணம் என்ன? ஓதல்ல செலவாத்தை நாங்கள் ஓதல்ல, ஓதியிருந்தால் அது வராது. அப்போ எப்படி ஒரு மனிதன் 500 விடுத்தம் அந்த செலவாத்து ஓதி வந்தானா அவனுக்கு வறுமை ஒருபோதும் வறுமை ஏற்படாது. அப்போ அதை நாங்கள் பேணிக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்போ சுபக்கு நாங்கள் 100 ஓதினது போல் இந்த நாளில் 5 பக்கத்துக்கும் 100 ஓதினாலும் ஓதிக்கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி ஒரே நேரத்தில் ஓதி முடித்தோம். மேலும் எப்படியோ 500 நாங்கள் தவறாமல் ஓதிக்கொள்ள முயற்சி செய்து கொள்ளணும். இந்த ஹதீஸை பாருங்கள், இது முக்கியமான ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க? திருமதி இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். என்ன சொல்லுவாங்க? கியாமத்து நாளில் எனக்கு மிக சமீபமாக இருப்பவன் என் மீது அதிகம் சலவாத்தை சொன்னவரே அவுலன் நாஸி பியௌமல் கியாமத்தி அக்ஸரு மலைய சலா. சரியா?
கியாமத்து நாளில் நாங்கள் எந்த அளவுக்கு சலவாத் அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கியாமத்து நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களோட நெருக்கம் எங்களுக்கு கிடைக்கிறது. தாடு நெருக்கம் வேணும் எங்களுக்கு கியாமத்தில். தாரை கொண்டு வெற்றி, கியாமத்தில் வெற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு தான், அவங்களோட ஷஃபாத்தை கொண்டு வெற்றி இருக்கிறது. இப்போ நாங்கள் சலவாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க மீது ஓதப்படக்கூடிய சலவாத்தை எந்த அளவுக்கு அதிகமாக நாங்கள் ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு அவங்களோட நெருக்கம் எங்களுக்கு கிடைக்கிறது. இப்போ நாங்கள் தவறாமல் ஒவ்வொரு நாளும் 500 மோதணும், அது குறையப்படாது. கூடினத்தை பற்றி பிரச்சனை இல்லை, குறையப்படாது. அப்படியாக நாங்கள் கூடுதலாக எந்த நாளும் மோதக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸை வச்சு பார்க்கணே தேக்கி கியாமத் நாளுக்கு மிக சமீபமாக இருப்பவன் என் மீது அதிகம் சலவாத்தை சொன்னவரே. இந்த ஹதீஸை வச்சு பார்க்கணுன்னு யோசனை பண்ணி பாருங்கோ. ஒவ்வொரு நாளும் 500 சலவாத்தை நாங்கள் ஓதினால் ரசூலுல்லாஹ்வோட நெருக்கம் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? சொல்லுங்க. நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அதனால தான் எங்களை ஷேகுமார் இந்த செலவாத்தை தவறாமல் 500 விடுத்தம் நீங்கள் ஓதி வாருங்கள் என்று எமக்கு ஏவி இருக்கிறார்கள். அதுபோல் செலவாத்துடைய விஷயத்தை பற்றி பேசினா ஏராளமான செய்திகள் செலவாத்தில் அல்லாஹு தாலா வச்சிருக்கான். அதுபோல் இன்னொரு ஹதீஸ், யார் ஒருவன் என் மீது 100 செலவாத்துக்களை ஓதினால் அவனுடைய இம்மை தேவைகள் 30, மறுமை தேவைகள் 70, மொத்தமாக 100 தேவைகள் 100 தேவைகளை நிறைவேற்றுவான். அப்போ 100 செலவாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மீது 100 செலவாத்தை ஒரு மனிதன் சரியா ஓதி வந்தால் அல்லாஹு தாலா ஒவ்வொரு இப்போ 100 செலவாத்தை ஓதினானக்கு என்ன அல்லாஹ் செய்வான், என்ன செய்வான், அவனுடைய இந்த உலகத்துடைய 30 தேவைகளையும், ஒவ்வொரு மனிதனுக்கு எவ்வளோ ஹாஜத்துக்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் உம்மாக்கு ஒரு ஹாஜத்திக்கும், வாப்பாக்கு ஒரு ஹாஜத்திக்கும், நானாம்பிக்கு ஒரு ஹாஜத், இப்படியா ஒவ்வொருத்தரும் பல ஹாஜத்துக்கள் பல தேவைகள் இருக்கிறது. அப்போ இப்படியா நாங்கள் 100 செலவாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள் மீது ஓதுக நேரத்துக்கு வந்து இந்த உலகத்துடைய தேவைகள் 30ஐயும் மறுமையுடைய தேவையில் 70ஐயும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருகிறான். சரியா? இப்போ இந்த உலகத்துடைய தேவையை விட முக்கியமான தேவை தான் மறுமையுடைய தேவை. மறுமையில் வந்து ஹாஜத்துக்கள் நிறைவேற்றப்படுவது. சரியா? இப்படியாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் 30ஐயும் மறுமையில் 70மாக 100 ஹாஜத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னன் மீது 100 செலவாத் ஓதக்கொள்ள அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருகிறான். இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு வச்சிருக்கான். இதை பாருங்க, நசாயி முஸ்னத் அஹமது கிதாபில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லுவாங்க, யார் என் மீது சலவாத்தை விட்டு விடுகிறானோ அவன் சுவன பாதையை தவற விட்டான். இப்போ சலவாத்து ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலை என்ன? சுவனத்துடைய வழி அவன் எனக்கு தேவையில்லை என்று வந்தான் இல்லைங்கண்ணா. சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி எனக்கு தேவையில்லை என்று வந்தான். சலவாத்து செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடியவன். சரியா? சலவாத்துக்கு முட்டுக்கட்ட போடுவன் இல்லைன்னா சுவர்க்கத்திலே பாதைக்கு முட்டுக்கட்ட போடுகிறான். சரியா? இப்போ சலவாத்தை யார் தவற விடுகிறானோ, தவற விட்டவன் சலவாத்தை தவற விட்டவன் எதை தவற விட்டான்? சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை. இப்போ சலவாத்து ஆகும் என்று சொல்லிக்கொண்டு மிகுதமாக செல்லக்கூடியவன் எந்த வழியை தெரிந்து கொள்கிறான்? சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை அவன் தெரிந்து கொண்டு சுவர்க்கத்துடைய வழியைத்தான் தெரிந்து போய்கொண்டு இருக்கிறான். அப்போ இதைத்தான் எங்களுடைய ஷேகுமாறு, எங்களுடைய முரீதுகள், எங்களுடைய பிள்ளைகள் சுவர்க்கத்துடைய வழியை தெரிந்து கொள்ளட்டும் என்று எங்களுக்கு செலவாத்தை ஏவி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் 500 விடுத்தமாக ஓதி வாருங்கள் என்று எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். அப்போ செலவாத்துடைய பலாபலன்களை பற்றி பார்க்கறதுக்கு வந்து அது பெரும் பாரப்பட்ட நிலையில் தான் அதிக செலவாத்துடைய விஷயம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான் எப்படி, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமா அல்லாஹ்வும் அவனது மலக்குமார்களும் நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லுகிறார்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். இப்போ நாங்கள் தொழுகிறோம் தானே 5 வக்து தொழுகை. இந்த தொழுகையை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது நானும் தொழுகிறேன், எனது மலக்குமார்களும் தொழுகிறார்கள், மோமின்களை நீங்கள் தொழுங்கள் என்று ஏவுகிறானா? அப்படி ஏவுவா? இல்லை, எங்களுக்குத்தான் தொழுகை ஏவப்பட்டிக்கு. தாருக்கு அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய எமக்குத்தான்
தொழுகை ஏவப்பட்டிருக்குது. அதுபோல நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத்து இதெல்லாம் தாருக்கு ஏவப்பட்டிருக்கு, அடியார்களுக்கு, அல்லாவுடைய அடியார்களாகிய எமக்குத்தான் ஏவப்பட்டிருக்கு. ஆனால் சலவாத் என்று வாரணத்தைக்கு அதில் முதலிடத்தை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ் சலவாத்தை சொல்லுகிறான், மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், மூமின்களே நீங்களும் சலவாத்தும் சலாமும் சொல்லுவோம். அப்போ அல்லாஹ் சலவாத்தை சொல்லுகிறான் என்றால் இப்போ மூமின்களை நீங்கள் அந்த ரசூலுல்லாஹ் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் எங்களுக்கு அல்லாஹ், நாங்கள் எப்படி சலவாத் சொல்லுகிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மத். அர்த்தம் என்ன? யா அல்லாஹ் நீ அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்து சொல்லுவாயாக. இப்போ நாங்கள் திருப்பி அல்லாஹ்க்கு எதை சொல்லுவோம்? யா அல்லாஹ் நீ சலவாத்து சொல்லு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நான் சொல்லுகிறேன், மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், மூமின்களே நீங்களும் சொல்லுங்க. இப்போ மூமின்களாகிய மனிதர்கள் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மத். திருப்பி அல்லாஹ் பார்த்து சொல்லுவோம், யா அல்லாஹ் நீ அந்த நாயகத்தின் மீது சலவாத்து சொல்லுவாயாக. அப்படி என்றால் அந்த சலவாத்தன்று அந்த பொறுமதி அந்த விஷயத்தை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ், விளங்கினா? அப்போ அதை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட பெருமதி மிக்க ஒன்று தான் அந்த சலவாத்து. அப்போ இந்த சலவாத்தை தான் அல்லாஹ் தாலா முதலிடத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தரஜாக்களை உயர்த்துவது, சிறப்புகளை அல்லாஹ் தாலா வெளிப்படுத்துவது, இதெல்லாம் அல்லாஹ் செய்த செலவாத்து. அல்லாஹுடைய செலவாத்துன்றது அதுதான். தரஜாக்களை ரசூலுல்லாவுடைய புகழ்களை உயர்த்தி வைப்பது, அவங்கள இன்னும் கண்ணியப்படுத்தி வைப்பது. இப்போ நாங்கள் ரசூலுல்லாவுடைய தரஜா உயர்த்தணும், கண்ணியப்படுத்தணும் அல்லாஹ்விடத்துல கேட்டுத்தான் அவங்களோட தரஜா உயர்வது என்பது அல்ல. ரசூலுல்லாஹ்ங்கட தரஜா அல்லாஹ் நாடியை உயர்த்தி வச்சிருக்கான், இன்னும் உயர்ந்து கொண்டே போகிறது. என்றாலும் அதன் மூலமாக நாங்கள் திருப்பி அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மத் சொல்லுவதன் மூலமாக, யா அல்லாஹ் அந்த நாயகத்துக்கு நீ சலவாத்து சொல்லு, இந்த அல்லாஹ் தரஜாக்களை உயர்த்து கொண்டு போகிறான், அந்த நாங்கள் திருப்பி செல்வதன் மூலமாக எங்களுக்கு தான் அந்த நன்மை வந்து கொண்டிருக்குது. எங்களுக்கு தான் அந்த நன்மை வந்து கொண்டிருக்குது. அதன் மூலமாகத்தான் எங்களுக்கு அல்லாஹு தாலா பெரும் பாக்கியத்தை தருகிறான். மாத்திரமல்ல, விசேஷமான பாக்கியம் எது? ரசூலுல்லாஹ்ங்களோட நெருக்கம். கியாமத்து நாளில் ரசூலுல்லாஹ்வோட நெருக்கம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வோட நெருக்கம் கிடைத்துட்டா பயமிச்சுமா? கியாமத்தினால் பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்குதானே? கியாமத்தில் பற்றி குர்ஆன்ல வருது, ஹதீஸ்ல வருது. எப்படி? சரி, கஷ்டமான பயங்கரமான அமளிகுமல் நிறைந்த நாள், சூரியனை தலைக்கு மேலே உயர்த்தப்படும், இந்த வியர்வைகள் எல்லாம் ஆறாக ஓடும், எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். நபிமாரிடத்தில் எல்லோரும் வசீலா தேடி ஓடுவார்கள், நபிமாரிடத்தில் உதவி தேடி ஓடுவாங்க. கடைசியாக ஒவ்வொரு நபிமார்களும் மற்ற நபியை காட்டி கொடுப்பாங்க. இப்படிலாம் வருது ஹதீஸில். அப்படி பயங்கரமான நாள். இப்படியான நாளில், பயங்கரமான கஷ்டமான அந்த நாளில், நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சலவாத் அதிகமாக ஓதி இருந்தால் கியாமத்தில் தாரம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் ரசூலுல்லாஹ்ங்களோட. இப்போ ரசூலுல்லாஹ்ங்களோட இருந்தா தோல்வியா? இல்லை, ரசூலுல்லாஹ் இருந்தால் வெற்றி. ரசூலுல்லாஹ் இருந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி, தோல்வி என்பது கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையை எங்களுக்கு ஆக்கி தருவதற்காக வேண்டித்தான் நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு நாளும் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தில் முஹம்மதியா வக்ஃபிர் லனா மா யகூனு வமா கத் கான செலவாத்தை நீங்கள் அதிகமாக ஓதி வாருங்கள் என்று எங்களுடைய ஷேகுமார் எங்களுக்கு ஏவிக்காங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய குறிப்பிட்ட அந்த கொஞ்சம் சிறிசான அமல்கள். சரியா? லா இலாஹா இல்லல்லாஹ் 25, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் லி வலி வாலிதி வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹியா மின்ஹும் பல்லமாத் 27, சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹல் அலீம் 27. அதுபோல் சுபஹுடைய சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில் ஓதக்கூடிய சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 விடத்தம் ஓதுவது. அதுபோல் ஒவ்வொரு நாளும் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தில் முஹம்மதியா வக்ஃபிர் லனா மா யகூனு வமா கத் கான இந்த ஸலவாத். சரியா? இந்த ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய குறிப்பிட்ட கொஞ்சமான அமல்கள். இதுக்கு இப்படியான பெரும் தரஜாக்கள், பாக்கியங்கள், பெரும் நன்மைகள் தரக்கூடிய நிலையில் ஈச்சுமண்டா மற்ற விஷயமெல்லாம் எப்படி இருக்கும்? தெக்கையால் வச்சு தந்திக்கிய எங்கட மற்ற அமல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்ன்றதை நாங்கள் சிந்திக்கணும். சிந்திக்க மாத்திரமல்ல, அது மட்டுமல்ல, இப்போ அடுத்தவங்களை நாங்கள் அழகாக்க வேண்டிய அவசியம் ஒன்று எங்களுக்கு கிடையாது. சரியா? அடுத்தவங்க அதை செய்தாங்க இது செய்யுங்கன்னு அவசியமாக அழகாக கண்டு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இந்த அமல்களை செஞ்சு கொண்டு, ஒவ்வொரு நாளும் இந்த அமல்களை நாங்கள் செஞ்சு கொண்டு, எங்களை வீட்டை பார்த்துக்கொண்டு, உமாவை பார்த்துக்கொண்டு, வாப்பா பார்த்துக்கொண்டு, அதுபோல் குடும்ப கல்யாணம் முடித்தவங்க மனைவிமார பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு, அவங்களோட வாழ்க்கையை, அவங்களோட வியாபாரங்கள், தொழில்களை ஹலாலான முறையில் வேலை செஞ்சு கொண்டு இப்படியா போனால் எல்லா பரக்கத்தும்
எங்களுக்கு கிடைச்சும். இதோடு நாங்கள் போதுமாக்கிக் கொள்ளணும். எங்களுடைய ஷேகுமார் செல்லுவது எங்களுக்கு போதும். எங்களுடைய ஷேகுமார் எங்களை வழி நடத்துவது, அவங்க செல்லுவது எங்களுக்கு போதுமன்ற நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டால் இருலோகத்திலும் வெற்றி. இவைகளை செஞ்சு கொண்டு சின்னத்தைக்கு வந்து இருலோகத்திலும் வெற்றி என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய மஷாயிகுமார்களுக்கு வழிபட்டு நடந்து இருலோகத்திலும் வெற்றி பெற்ற ஸ்ரீதேவிகளாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.